ஆண்டவரே, ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். குணமளிக்கும் இந்த ஆராதனை வேலையில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வழிநடத்துதலை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாங்கள் பலனடையும்படியாக விரும்புகிற தேவாதி தேவன், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிற தேவன், இந்த வேளையிலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே வியாதியிலும் பலவிதமான உபத்திரவத்திலும் இருக்கும்போது கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வீயமும் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை வேளையில் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் பாக்கியம் பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இயேசு நீங்க இருக்கையில் என்கிற பாடலை நாம் விசுவாசத்தோடு கூட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம் பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே.
சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஜெபம் செய்வோம். அநேக வியாதிப்பட்ட மக்கள் உண்டு, வறுமையிலே வாடுகிற மக்கள் உண்டு, கவலையிலும் துன்பத்திலும் இருக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாதபடியினால் அவர்கள் இளைப்பாறுதல் தருகிறவர் யார், எங்கள் பாரத்தை சுமந்து கொள்கிறவர்கள் யார், எங்களுக்கு சுகமளிக்கிறவர்கள் யார் என்று சொல்லி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து தங்கள் உடைமைகளையும் விற்று தங்களுடைய சரீர சுகத்திற்காக அநேக காரியங்களை செய்தும் அதிலே சுகமில்லாமல் பலன் கிடைக்காமல் தங்களையே மாய்த்து கொள்கிற மக்களும் உண்டு. இந்த நல்ல வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு விஷயம் நாம் அந்த மக்களை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில் வியாதியோடு கூட பல நாட்களாக தங்களுடைய வியாதி எப்போது தீரும் என்று சொல்லி காத்திருக்கிற மக்கள் உண்டு. எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் சுகமில்லையே என்று ஏங்கி தவிக்கிற அந்த மக்களுக்கு இந்த வேளையிலும் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை அருள வேண்டும் என்று நாம் மன உருக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட நாம் கண்ணீர் வடித்த அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய மனபாரங்கள் நீங்க வேண்டும், அவர்கள் சரீரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற வேண்டும், அவர்கள் விடுதலையோடு கூட மற்ற மனிதர்களைப் போல சுகத்தோடும் பலத்தோடும் கூட பூமியில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். இன்னும் பலவிதமான மக்கள் உண்டு. தங்களுடைய வறுமையை போக்குவார் யார், தங்களுடைய பிள்ளைகளின் வருங்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் யார் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற வேளையில் கர்த்தர் அவர்களுக்கும் மனமிறங்கி ஒரு நல்வாழ்வை கட்டளிட வேண்டும். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜனங்கள் அறியாதிருக்கிறபடினால் கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சுகவாழ்வையும் கொடுக்க வேண்டும், நீடிய ஆயுளை கொடுக்க வேண்டும், அவர்கள் வறுமையை போக்க வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று மனதார நாம் வாழ்த்தி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அருமை தந்தையே, எங்களை வாழ வைத்தவரே, உம்மை கண்டுகொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறவரே, எங்கள் வறுமையை போக்கிறவரே, எங்களுக்கு 3 நேர உணவை கொடுத்து தங்கும் இடத்தை கொடுத்து எங்களுக்கு உடுக்கும் உடையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே பலவிதமான உபத்திரவத்தின் குகையிலே சென்று கொண்டு இருக்கிற மக்கள் தங்களுடைய வியாதி தீராதா, வறுமை தீராதா, தங்களுடைய நோய் தீராதா என்று சொல்லி ஆண்டவரே மருத்துவரை அணுகி ஆண்டவரே தங்களுடைய உடைமைகளை இழந்து ஆண்டவரே தங்களுடைய எல்லா பணத்தையும் செலவழித்தும் சுகங்காணாமல் ஆண்டவரே சுற்றித் திரிகிற மக்களை கர்த்தர் நீர் அறிவீர், எங்களுக்கு சுகம் கொடுப்பார் யார் என்று சொல்லி ஏங்குகிற மக்கள் உண்டு. அநேக மருத்துவர்களே சொல்வதுண்டு,
உங்களுக்கு உங்களுடைய தேவனே இறங்குவார், உங்களுடைய கடவுளே இறங்குவார், அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதுண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் மனக்கலக்கத்தோடு கூட மெய்யான தேவனை அறியாமல் எங்கெங்கெல்லாமோ அலைந்து திரிந்து, ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே அவர்களுக்கு பவுலுக்கு நீர் தரிசனம் கொடுத்தது போல அவர்களுக்கு நீர் தரிசனம் கொடுத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளட்டும் தகப்பனே. நீரே அவர்களுக்காக அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், ஆண்டவரே அவர்களுக்காக ரத்தம் சிந்தினவர், மரணத்தை ருசி பார்த்தவர், அவர்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இந்த உலகத்தின் முடிவு புரிந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அந்த சிலுவையிலே சமாதானத்தை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த சமாதானத்தை எங்களுக்காக வைத்து சென்றிருக்கிற தேவன், பூமியின் குடிகள் அனைவரும் ஆண்டவர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மதிய வேளையிலும் ஒவ்வொருவரும் சுகம் பெற, ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தையை கேட்க, எப்படியாவது உம்முடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தடவியாகிலும் கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும். சுக வாழ்வை பெற்று அவர்களும் நீடித்த நாளாக இருந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, மற்றவர்களுக்கு உம்மை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் குணமளிக்கும் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் சுகம் பெறுவது உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு சுகம் பெற நாம் பாரத்தோடு கூட அந்த மக்களை நினைத்த வண்ணமாக ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம். எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் சரீரத்திலும் வாழ்ந்து சுகித்திருங்கள் என்று சொல்லி பக்தன் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை காண்கிறோம். இயேசு ஆவி ஆத்துமா சரீரத்திலே நாம் சுகித்திருக்கும்படியாக விரும்புகிற ஒரு தேவன். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்போதும் மனிதர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிருஷ்டிகளிலே பிரதானமான சிருஷ்டி மனித சிருஷ்டி. அதை 139ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். மனிதனை மிகவும் அழகாக, ஆச்சரியப்படத்தக்க விதமான அளவுக்கு பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கியிருக்கிறார் என்பதாக அவர் வர்ணிக்கிறார். நாம் நம்மை குறித்து அற்பமாக எண்ணலாம், அல்லது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நொந்து கொள்ளலாம், ஏன் இந்த சரீரத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அநேக முறையிலே யோசிக்கலாம். ஆனால் தேவன் இந்த ஆலயத்தை மனிதனுடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். அவர் தங்கும் வீடாக மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நம்மளுடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் சரீரத்தை நாம் பேணி காக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய சரீரத்தை தேவன் ஆலயமாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, அதை ஒரு சிம்மாசனமாக அவர் அலங்கரித்து நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் என்று நினைக்கும்போது அது நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேலான தேவன் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ண அவர் வருகிறார் என்றால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையாகிவிடும், எவ்வளவு பரிசுத்தமாகிவிடும், எவ்வளவு ஆரோக்கியமாகிவிடும். ஆகவே நாம் அவரை அழைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவே என்னுள்ளில் வாரும் என்று நாம் சொல்லும்போது நிச்சயமாக அவர் வருவார். ஒரு சிறுவன் ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைத்தானாம். பலரும் அவரிடத்திலே மனு கொடுத்து பல காரியங்களை அவரிடத்திலே கேட்டபோது ராஜா எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருந்தாராம். இந்த சிறுவனுக்கு ஒரே ஆசை, அந்த மன்னன் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி. அந்த மன்னன் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய வீடு அலங்கரிக்கப்படும், தன்னுடைய வீட்டிற்கு போகிற பலி அலங்கரிக்கப்படும் என்று சொல்லி அவன் எண்ணின வண்ணமாக அவ்விதமாக அழைத்தான். மன்னனை அழைத்த உடனே மன்னனும் சரி என்று சொல்லிவிட்டார். மன்னன் சரி என்று சொன்னதுமே அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற எல்லா வேலைக்காரர்களும் அந்த பையன் வீட்டிற்கு போகிற காரியங்களை குறித்து ஆராய ஆரம்பித்தார்கள். அதற்கென்று ரோடு போட்டார்கள், அவனுடைய வீட்டை அலங்கரித்தார்கள், அங்கே சிங்காசனத்தை வைத்தார்கள். மன்னன் போய் உட்கார வேண்டிய இடம் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து ஒரு அழகுபடுத்திய ஒரு வீடாக மாற்றினார்கள் என்பதாக ஒரு கதை உண்டு. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இயேசுவை நமக்குள் நாம் அனுதினமும் அழைக்கும் போது நம்முடைய உள்ளான மனிதன்
அது ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக மாறிவிடும். அவர் உட்காரக்கூடிய, அமரக்கூடிய, அவர் வசிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மாத்திரமே. அவர் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எல்லாம் உடையவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்தில் ஒரு குறைவுமே கிடையாது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். அவர் இந்த உலகத்தில் நமக்காக எல்லாவற்றையும் பாடுபட்டு அந்த சிலுவையில் நமக்கு ஒரு பெரிய சொத்தை வைத்து போயிருக்கிறார். திரும்பவுமாக மனிதகுமாரன் வரும் வேளையிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார். அவர் திரும்ப வரும்போது மனிதனுக்குள் இந்த விசுவாசம் இருக்குமா என்கிற ஒரு பெரிய கேள்வி அவருக்குள் இருக்கிறது. இன்று மனிதர்களாகிய நாம் விசுவாசம் இல்லாமலேயே சீர்கெட்டு போகிறோம். அநேக நேரங்களிலே நாம் தேவனை பிரியப்படுத்த முடிவதில்லை, தேவன் நமக்குள்ளே வசிக்க முடிவதில்லை. வேதாகமத்திலே ஒரு பகுதி உண்டு, எபிரேயர் 11:6 என்கிற அந்த வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் கிட்டி சேர்கிறவர்கள் அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். வேற இது விசுவாசம் என்றால் ஏதோ ஒன்று நினைத்து நாம் செயல்பட தேவையில்லை. அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அதை நான் எப்படி பெறுவது என்று நாம் எங்கும் அலைந்து திரிவதற்கு அவசியமில்லை. இயேசுவிடம் நான் கேட்கப் போகிறேன், அவர் எனக்கு தரப்போகிறார். இந்த காரியத்தை நம்ப வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். இதுவே விசுவாசம் என்பதாக அதில் போடப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும்போது எதற்காக கிட்டி சேருகிறோம்? ஒருவேளை நம்முடைய சுகத்திற்காக சேரலாம், நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக சேரலாம், அல்லது வீட்டின் வருமானத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக சேரும்போது நிச்சயமாக நான் கேட்கிற காரியத்திற்கு தேவன் மெய்யாகவே பலனளிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். ஒரு கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு பெண் இயேசுவினிடத்திலே சென்றால், ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் அவதிப்படுகிறாள், அவள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவளுக்கு நீர் விதத்திலாவது சுகம் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறாள். இயேசு கேளாதவர் போல செல்கிறார். இங்கே பார்க்கிறோம், இயேசு எல்லாருக்குமே செவி கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆனால் இந்த கானானிய ஸ்திரியை கொஞ்சம் பரீட்சித்து பார்க்கிறார். இவள் எவ்வளவு நேரம் என்னிடத்தில் கேட்பாள், எவ்வளவு தூரம் வருவாள், அவளுடைய விசுவாசத்தை நான் உலகுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாடத்திற்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். இவளும் பின்தொடர்ந்து போகிறாள், மற்றவர்கள் சலித்து போகக்கூடிய அளவுக்கு. உம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, நீர் பதிலொன்றும் சொல்லுவதில்லையே என்பது போல் கேட்கும்போது அவர் திரும்பி பார்த்து ஒரு கடினமான வார்த்தையை சொல்லுகிறது போல் இருக்கிறது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்பதாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் காயப்படுவதுண்டு. நமக்கு யாராவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நாம் இந்த மனிதத்தில் என்ன கேட்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி திரும்பி சென்று விடுவோம். அவளோ ஞானமாக புத்தி சொல்லுகிறார். பிள்ளைகள் மேஜையிலிருந்து சாப்பிடும்போது விழும் துணிக்கைகளை நாய்கள் பொறுக்கி கொள்ளுமே என்பதாக சொல்லுகிறார். அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு இயேசு சொல்லுகிறாள், இவளுடைய விசுவாசம், உன் விசுவாசம் பெரிது என்கிறார். இன்று நம்மளுடைய விசுவாசத்தை அவர் பரீட்சித்து பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறதா, சிறிதாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்பதை அவர் ஆராய முற்படுகிறார். அநேக நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கிறது, சொற்ப விசுவாசமாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழ வேண்டும். ஒவ்வொரு சமயம் என்னுடைய விசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும். அநேக பக்தர்கள் அவ்விதமாக கேட்டதுண்டு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீசன் பேதுருவுக்கு, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்கிறார். நம்மளுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதுண்டு. அற்ப விசுவாசத்திலே நாம் பயத்திலே அலறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அநேக நேரத்தில் இயேசு தங்களோடு கூட இருக்கும்போதே சீசர்கள் அநேக நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று சொன்னார்கள். நாமும் கூட அப்படிதான். இயேசு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் நம்மோடு கூட நமது வலது பாரசத்தில் இருக்கும்போது, அவர் நமக்கு முன்பாகவே இருக்கும்போது, நமக்குள்ளேயே இருக்கும்போது இயேசுவே இறங்கும் இறங்கும் என்று நாம் சொல்லுவது ஒரு வேடிக்கையான ஒரு காரியமாக இருக்கும். அவர் சொல்லுவது, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள் என்பதாக நம்மிடத்தில் அந்த வேளையில் கேட்பது உண்டு. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எப்போதும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார்,
நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியதே அவசியம். அவரிடத்திலே நாம் மனிதர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி தெரியப்படுத்துவது போல அவருக்கு தெரியப்படுத்தி விட்டாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்து ஏற்ற சமயத்தில் செய்து விடுவார். அது உடனே செய்ய வேண்டியது ஒரு காரியமானால் உடனே செய்வார். கொஞ்சம் தாமதமாக செய்ய வேண்டிய காரியத்தை தாமதமாக செய்வார். ஆதி பக்தர்களுக்கு அவ்விதமாக செய்தார். ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லை, 25 ஆண்டுகள் கழித்து குழந்தையை கொடுத்தார். ஒரு சிலர் கேட்டவுடனே தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்த போது உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். மலடியாக இருந்த அவள் கற்பந்தரிக்க முடியாத கிருபை செய்தார். இவ்விதமாக ஒரு சிலருக்கு உடனடியாக செய்வார், ஒரு சிலருக்கு தாமதமாக செய்வார். ஆனால் ஏற்ற நேரத்தில் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிற எல்லாரும் அவரிடத்தில் கிட்டி சேரும்போது மெய்யாக அவர் நமக்கு பலனளிக்கிறார் என்கிற விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் பல உதாரணங்களை சாட்சிகளாக நாம் சொல்ல முடியும். உலகத்தில் பல காரியங்கள் சாட்சிகளாக புஸ்தகங்களிலே வந்திருக்கிற ஒரு காரியத்தில் நான் படித்த ஒரு காரியம், ஒரு தாயாருக்கு ஒரு மகள் மிகுந்த மரண அவஸ்தையில் இருந்தாள். அவளுக்கு புற்றுநோய் சிறு பிராயத்திலே வந்துவிட்டது. அந்த தாயார் எங்கெங்கெல்லாமோ கொண்டு சென்றார்கள். பலரும் சொன்னார்கள், இதற்கு கைதேர்ந்த நிபுணர்கள் யாரும் இல்லை, ஒரே ஒருவர் இருக்கிறார் நம்முடைய அமெரிக்க தேசத்தில், அவர் ரொம்ப பிஸியான ஆள், அவரை நாம் பார்ப்பது அப்பாயின்மெண்ட் வாங்குறது மிக கடினம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். இந்த தாயாரும் ஏழ்மையானவர்கள், கணவர் இல்லை, ஒரே குழந்தை, அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வீட்டிற்கு எடுத்து சென்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறார்கள். என் மகளை காப்பாற்ற அந்த டாக்டர் மார்க்கை நேர் கொண்டு வாரும் என்று சொல்லி. இந்த டாக்டர் யாருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறவரல்ல. இவர் பணாசை கொண்டவர், பேர் புகழோடு கூட வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த டாக்டர் மார்க் கடவுள் நம்பிக்கையற்றவர். பெயர் மார்க்கு, ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் ஒரு முறை ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு ஃப்ளைட்டில் செல்லும்போது அங்கே பனிமூட்டம் காரணமாக அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனது. திரும்ப அந்த ஃப்ளைட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இருக்கிறது என்று சொன்னார்கள். இவருக்கு அந்த இடத்துக்கு போகிறதற்கு சரியாக ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கிறது. எப்படி செல்வது என்று தெரியவில்லை. பலர் ஆலோசனை கொடுத்தார்கள், நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போனீங்கன்னா போய் சேர்ந்துடலாம் கரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பனிப்பொழிவு அந்த டாக்ஸியும் கூட அது ஓட்ட முடியவில்லை. அவனும் எப்படி இல்லாமல் சரியான பாதை வழியாக சென்று கடைசியாக டாக்டர், இதற்கு மேல் நாம் போவது நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து, பயணம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நேரம் ஆகிவிட்டது, குளிரும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு டாக்ஸி டிரைவரை அனுப்பிவிட்டு ஒரு கதவை தட்டி இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து திறந்திருக்கிறார்கள். திறந்த உடனே அவங்க மகிழ்ச்சியோடு உள்ளே வாரும் என்று அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் சூடான பானம் கொடுத்த உடனே அதை குடித்துவிட்டு அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கும் போதே அந்த அம்மா உள்ளே போயிருக்கிறார்கள். அங்கே ஏதோ முனுகள் அழுகு சத்தம் கேட்கிறது. இந்த அம்மா எங்கேயோ ஏதோ இவர்களும் யாருடையமோ பேசுகிறது போல் இருக்கிறது. திரும்பவும் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது உள்ளே யார் இருக்கிறார்கள், அம்மா நீங்கள் யாரோடு பேசினீர்கள் என்று சொல்லும்போது, என் மகள் வியாதியாக இருக்கிறாள், நான் ஆண்டவரோடு கூட பேசிவிட்டு வருகிறேன் இப்படி என்று சொல்லும்போது, நான் டாக்டர் மார்க் அவர்கள் வரணும், என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருக்கு மிகுந்த பெரிய ஷாக். இந்த அம்மா எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், கடவுள் என்னுடைய பிரயாணத்தை தடுத்து இவர்கள் வீட்டிற்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், நான் தான் டாக்டர் மார்க் என்று சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு அவர்களையே நம்ப முடியவில்லையா. இது உண்மை சரித்திரம். இவ்விதமாக நாம் என்ன காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் கேட்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு இலவசமாக அவருடைய மகளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து சுகம் பெற்றார்கள் என்பதாக சரித்திரம் கூறுகிறது. இன்று நாம் இயேசுவை நோக்கி எவ்வளவு ஒரு பெரிய காரியம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, இது கூடாது என்கிற ஒரு காரியத்தை கூட இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது நிச்சயமாக அதை நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். நாம் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்திலிருந்து அநேக ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பிணியாளிகளை தேடி தேடி சென்றார். 38 வருஷம் வியாதி உள்ள மனிதனை தேடி சென்றார். 12 வருஷம் வியாதி பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தேடி வந்தபோது சுகத்தை கொடுத்தார். 18 வருஷம் எல்லளவு நிமிரக்கூடாத கூனி அவளை தொட்டு சுகப்படுத்தினார். எத்தனையோ காரியங்கள் அவர் கேட்டு பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு, தானாக போய் அவர் சுகம் கொடுத்தவர்களும் உண்டு.
இன்னும் இந்த அற்புதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேகர் நாம் சொல்லலாம், கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவனை உடையவர்களாகிய நாம் விசுவாசத்தில் குன்றி போகாதவர்களாக அவர் எப்போது நம் மண்டையிலே வைத்திருந்து நமக்குள்ளே வைத்திருப்போமானால் மற்றவர்களுக்கும் அவரை குறித்து நாம் தெரிவித்து நம் மூலமாக அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு சுக வாழ்வை பெற்று வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான மதிய வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத எங்கள் தேவனே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் எப்போதும் வாசம் பண்ணுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இப்போது எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடு ஆண்டவரே, கவலையோடு பாரத்தோடு கூட இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருமப்பா. விசுவாசத்தோடு கூட மண்டையிலே நெருங்கி வந்திருக்கிற அந்த மக்களுக்கு நேர் நன்மை செய்யும் அப்பா. உம்முடைய வலக்கரத்தை அவர்கள் மேல் வையும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய ஆண்டவரே மகிமை அவர்கள் மேல் இறங்கி வருவதாக, ஒரு அற்புத சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் அவர்களுக்கு நிறைவேறுவதாக. எங்கள் தேவாதி தேவன், நாங்களுமே அறிந்து ஆண்டவரே பெற்றிருக்கிற இந்த சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருந்து இன்னும் அநேகருக்கு நாங்கள் உண்மை வெளிக்காட்ட எங்களுக்கு நேர் உதவி செய்யும். இந்த அற்புத சுகம் இந்த நாளிலும் எல்லாருக்கும் நாங்கள் கிடைத்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வியாதி படுக்கையோடு கூட இருக்கிற எல்லாருடைய படுக்கையை நேர் மாற்றி போட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய படுக்கை எடுத்து நட என்று நீ சொன்ன அந்த வல்லமை இப்போதே அந்த வார்த்தை ஒவ்வொருடைய காதிலும் படுவதாக, அவர்கள் தங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க, விசுவாசத்திலே அவர்கள் வல்லவர்களாக மாற, ஆண்டவரே அநேகருக்கு அவர்கள் சாட்சிகளாக விளங்கி அவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும். கர்த்தரே ஆண்டவர், இந்த காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை நீர் மையப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தபடினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பிஎம் குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை போலத்த ஆண்டவரே பணிகளை, உம்முடைய பணிகளை அலுவலகத்திலும் ஆண்டவரே பல இடங்களிலும் ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே சிறைச்சாலையிலும் செய்து கொண்டிருக்கிற இந்த பணிகள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் பிஎம்எம்ஐ இன்னும் அதிகமாக எடுத்து நீர் பயன்படுத்தும். ஒவ்வொரு மிஷனரிகளையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்படுத்தி நடத்தி உமது நாமத்தை நீர் மையப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் அருமை மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.